வரும்போது அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவும் பள்ளிகள், அனைத்து நிலை மாணவர்களுக்கும் திண்டிவனம் தமிழ்த்தாய் பள்ளியில் நடைபெறுகின்ற குழந்தை போட்டியினுடைய தொடக்க விழா ஒரு சில நிமிடங்களிலே தொடங்கி இருக்கிறது. வருகை தந்துள்ள தமிழ் சான்றிதழ்களையும் மாணவ செல்வங்களையும் உடன் வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் அனைவரையும் காலையிலே மகிழ்ச்சியோடு உங்களது அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லி வரவேற்கிறோம். அனைவரின் சார்பிலே அன்போடு கொண்டுள்ளோம். திருவண்ணாமலை திருக்குறள் காமராஜர் அவர்களை நாடிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். கல்வி பணிக்குழு நியமிக்கப்பட்ட அவர்களின் நிலையாக திருக்குறள் நிகழ்வு நமது தாய் தமிழ் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் பயிற்சியிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பேருந்து அவர்களுக்கும் பெரிய தேர்தலா இருக்கும். ஊருக்குள்ளதான் தேர்தல் இருக்க முடியல. அது மாதிரி இந்த பள்ளி உருவாக்கத்தை எந்த ஒரு தனியோடும் இல்லாமல் இந்த ஊர் மூடி தேர்தலுடைய விலைக்குதான் இந்த பள்ளி. அவ்வளவுதான். அதெல்லாம் பல பேர் ஒத்துழைத்திருக்காங்க. குறிப்பாக முதலில் சொல்ல வேண்டுமானால் கல்லூரியில் என்னுடைய பணியாற்றிய பேராசிரியர் அபிபுல் ரஹ்மான் என்ற பேராசிரியர் நாங்கள் தனி பயிற்சியை எடுத்து கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுவோம். ஆச்சாரமா வகுப்புல பாராட்டினா போதும், வீட்டை போய் கஷ்டப்பட வேண்டாம் டியூஷன்னா, அதனால வகுப்புல பாராட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகள் செய்யும் போது அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. அதனால நம்ம இலவசமா பயிற்சி நடத்தணும் அப்படின்னா இந்த அரசு உதவி பெறும்படி பல பள்ளிகள் எதை கேட்டோம், யாரும் கல்வி மேம்பாட்டு குழுக்களை கொடுக்க மாட்டோம், கல்வி மேம்பாட்டு குழுக்களை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால அவர் பேராசிரியர் என்ன சொன்னாங்க, 425,000 தரேன், அதை வச்சு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க சொல்ல, ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல தனி பயிற்சி நடத்தணும்னு அப்ப அபிபுல் ரஹ்மான் அது வேதியியல் துறையில துறை தலைவரா இருந்தார். அப்ப அந்த 25,000 கொடுத்தார். இந்த 25,000 இன்னைக்கு 10 கோடி சொத்துள்ள இந்த பள்ளி உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம். அதை சொல்லணும். இந்த நேரத்துல நம்ம அப்ப ஒரு பள்ளி தொடங்கணும் இடமே இல்லை, ஒரு தனிப்பயிற்சி அதுக்கு இடம். அதுக்கு அடுத்த கட்டமாக திருப்பூர்ல தாய் தமிழ் பள்ளி தமிழ் வழி கல்விக்காக, தமிழ் வழி கல்வி இயக்கம் அப்படின்னு தமிழகத்துல அங்க தமிழ் வழி கல்வியை ஊக்குவிப்பதற்காக நிறைய இடத்துல பள்ளிகள் தொடங்கினாங்க. திருப்பூர் தங்கராசு அவன் அங்க பள்ளி தொடங்குவது திறமையில ஒரு பக்கம் கட்டுரையாக விரிவாக வந்தது. அந்த கட்டுரை நான் வாசிச்சேன். நான் நிறைய புத்தகங்களை வாசிக்க மாட்டேன், அந்த பத்திரிகைகள் நிறைய வாசிப்பேன். ஒரு 5 பத்திரிகையாவது தனி வாசிப்பேன். அப்ப அந்த பத்திரிகை வாசிக்கும் போது நம்ம ஏன் அப்படி ஒரு பள்ளியை ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற அந்த செய்தி பயன்பட்டது. அதோட அடுத்த நம்முடைய பேட்டி அவங்களுக்கும் வீசு ஒரு பள்ளி ஆரம்பிச்சாலும் நம்ம பள்ளியில ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு நினைச்சா அது ஒரு சுயநலமும் அதுல இருந்தது. அப்படி வச்சு 1/8/2000, அதாவது அது அறக்கட்டளை ஆரம்பிச்சது 94. இந்த பள்ளி 1/8 வச்சு பாத்தீங்கன்னாக்கா 202 மொத்தமாக சேர்த்து இன்னைக்கு 260 பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் தான் வசதி இல்லாத ஏழை எளிய பிள்ளைகள். யார் தமிழ்ல படிக்கிறான்னா யாரால கட்டணம் கட்ட முடியாதோ அவங்கதான் தமிழ்ல படிக்கிறாங்க. வேற யாரும் தமிழ் படிக்கணும்னு சொல்லி யாரும் படிக்கல.
அதனால அந்த மாதிரி விளிம்பு மக்கள் தான் இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒருத்தர் இந்த மதிய உணவுக்காக முதல்ல எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டுக்கு அவர் பேராசிரியர் மார்ஸ் அவர்கள் ஒரு 10,000 கொடுத்து மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சோம். நம்ம நாட்டுல எதுக்கு ரூபா கொடுக்குறாங்க கொடுக்கலையோ மதியம் சாப்பாட்டுக்குன்னா கொடுத்துருவாங்க. கோயில்ல அசனம் போடுறதுன்னா கொடுத்துருவாங்க. அது எந்த கோயிலா இருந்தாலும் அது மாதிரி நாங்கள் இதுல நெடுமாறன் ஐயா உள்ள இருக்கும்போது அப்போ வேற எதுக்காக இந்த ஈர தமிழர்களுக்காக அரிசி இது கேட்டோம். நிறைய பேர் காங்கிரஸ் எந்த கட்சிக்காரன் பட்டியாளர் யாரும் இருக்க கூடாதுன்னு நினைச்சா அந்த கலாச்சாரம் நம்மகிட்ட இருக்கு. அதனால நிறைய பேர் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதனால மதிய உணவு திட்டம் ரொம்ப வெற்றிகரமாக ரொம்ப தரமான உணவு. அது 3 வேளைக்கு கொடுக்குறோம். இந்த மொட்டுமலை சின்ன குழந்தைகளுக்கு காலையில அதுக்கு புரோட்டீன் சத்து குறைவா இருந்ததுன்னா அது மூளை வளர்ச்சி பாதிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பத்திரிகையில போட்டிருந்தாங்க. அதை வச்சு சத்து மாவு நாங்களே தயாரிக்கிறோம். முளைகட்டிய தானியங்களை வச்சு எது எவ்வளவு தயாரிக்கணும். அது எத்தனை மணிக்கு? காலையில 11 மணிக்கு, மத்தியானம் எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு. அதே சின்ன குழந்தைகளுக்கு மாலை 3 மணிக்கு முளைகட்டிய தானியத்தை அவிச்சு கொடுப்போம். அப்படி ஒரு தரமான இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா தரப்புல இருந்தும் எல்லா ஆதரவு. இந்த வருவாய்த்துறையில் உள்ளவங்க இருக்காங்க ஐயா ராஜாமணி அவங்களால ரொம்ப நம்ம பாராட்ட கடமைப்பட்டு இருக்கோம். அந்த தாலுகா ஆபீஸ்ல போய் நின்னா எல்லாரும் மாதிரி உடனே அவங்க உட்கார வச்சு அந்த சர்டிபிகேட் வாங்குறது படி இது வரைக்கும் அவங்க படிக்காத வாங்கினது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் யாருக்கும் ஒரு பைசா வச்சு அதுல மட்டும் தெளிவா இருக்கும். அதே மாதிரி வாங்குற காசை பொதுமக்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. என்னன்னா அந்த வாங்கின காசை அவங்க செலவழிப்பாங்களா, இல்லைன்னா அவங்களே பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்களா, இல்லைன்னா அவங்களே சொத்து சம்பாதிப்பாங்களா, இப்படிங்கிற சந்தேகம் ஆட்கிட்ட நிறைய இருக்கு. அந்த சந்தேகம் நம்ம பட்டியை போட்டு வர்றது கிடையாது. இங்க வாங்குற காசை உருப்படியா செலவழிப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த வளர்ச்சி. அதான் வேற ஒண்ணும் கிடையாது. அந்த நம்பிக்கை தான் வாங்குற காசு. அது மதிய உணவு திட்டம் இன்னைக்கு 21 பேர் இந்த வேலை செய்யறாங்க. என்ன ஒரு குற்ற உணர்வுனாக்கா இந்த ஆசிரியருக்கு நாங்க குறைஞ்சு ஒரு பள்ளி நல்லா இருக்குன்னாக்கா ஆசிரியருடைய பங்களிப்பு தான். இந்த ஒரு நல்லாசிரியர் விருது பெற்றவர் இருக்காரு. இதுக்கு முன்னால வரதராஜன் ஒருத்தர் இருந்தாரு. அவங்க எல்லாம் இந்த பள்ளி வளர்ச்சிக்கு பெரும் பாடுபட்டவங்க. இவங்க எல்லாமே இந்த பள்ளி வளர்ச்சி கிடையாது. இன்னைக்கு இந்த ஊழியர்கள் இல்லைனாக்கா இந்த வளர்ச்சி கிடையாது. 11 ஆசிரியர்கள் மொத்தம் இங்க வேலை பார்க்கிறாரு. வகுப்புக்கு ஒரு ஆசிரியர். அப்படி 11 ஆசிரியர் இருக்கும்போது அவங்களுக்கு நாங்க கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 7,000 13,000 வரைக்கும் கொடுக்குறோம். அது எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு. நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. அது என்ன தெரியல அப்படி நம்ப மாட்டான். ஆனா கடவுள் ஒருத்தர் ஏதாச்சும் நீங்க ஏன் நீ எல்லாருக்கும் ஒரு தப்பு செஞ்சுட்டா இன்னும் கேட்டாருன்னா இந்த மாதிரி அவங்க பள்ளிக்கூட வச்சு நடத்துறியா அங்க அந்த வாத்தியாருக்கு குறைஞ்ச சம்பளம் கொடுக்குறேன். அதனால தயவு செஞ்சு அதனால அது இந்த சீட்டு இது நடத்திதான் செய்யறோம். நிறைய பேர் ஆதரவு அவங்க வச்சு செய்யறோம். தொழிற்கல்வி போன்றவர்கள் அவர்கள் இந்த அறக்கட்டளைக்கு தலைவர் இன்னைக்கு பச்சைப்பன் அறக்கட்டளைய செயலாளராக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நெய்வேலியிலிருந்து 7 லட்சம் ரூபாய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு முன்னாடியே. அப்படி நிறைய பேருடைய உதவிதான். அதனால இன்னைக்கு இந்த சொத்து கிட்டத்தட்ட 89 சென்ட் இடம், கட்டட மதிப்பு, அடுத்த ஆண்டு விடுதி வரப்போகுது. எல்லாம் இந்த எல்லாத்த விட ஒரு பள்ளிக்கூடம் எவ்வளவு இருந்தாலும் அந்த பிள்ளைகள் இல்லைன்னா பள்ளிக்கூடம் இல்லைன்னு அர்த்தம், இறந்து போச்சுன்னு அர்த்தம். அந்த பிள்ளைகளை அனுப்பிய இந்த ரோஷனை பகுதி வாழ் மக்களுக்கு நாங்க என்னைக்கு அந்த பிள்ளைகளை என்ன செய்வோம். இந்த பள்ளிக்கூடத்தை அங்க வச்சிருந்தீங்கன்னா இங்க வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்ன பிள்ளைகளை வந்துக்க மாட்டாங்க. எங்க பிள்ளைய அங்க இருந்தா பிள்ளைகளை வந்துக்க மாட்டாங்க. இந்த பகுதி விடுதலை மக்கள் இந்த பகுதியில்தான் இருக்கு. அடுத்த ஆண்டு ஒரு விடுதி ஆரம்பிக்கிறோம். அடுத்த ஆண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற நிலைக்கு வந்துடும். இந்த மாதிரி நகரத்தில் இந்த நேரத்தில் அவங்க நன்றி சொல்றோம். இப்போ நீங்க இவரு அவருக்கு அசன்வெளின்னு தான் எனக்கு தெரியும். அவர் புகழே பேர் மாற்ற முடியாது. அதனால அசன்வெளி இந்த இதுக்காக உள்ள தலைவர் எனக்கு நீண்ட காலமாக மாணவர் பருவத்திலிருந்து தெரியும். ஒரு தீவிர தமிழ் தொண்டை. நம்ம டாக்டருக்கு ரொம்ப நெருக்கமானோம். டாக்டர் கொடா சட்டத்தில் நெடுமாறன் ஐயா உள்ள இருக்கும்போது மருத்துவர் சுந்தர்
நல்ல தெரியும் தமிழ் இந்த பள்ளிகளுக்குலாம் வந்து மதிய உணவுலாம் கொடுத்துருக்காங்க. அவங்க பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் இதெல்லாம் வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காரு எங்க பள்ளிக்கு. அவரு சார்பாக இன்னைக்கு நீங்க நான் சுந்தர் கல்வி பணிக்குழு என்ற ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு அர்ப்பணிப்பாக எப்படி ஒரு வேலை செய்யறவங்க இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. நாம கடலூர் நடத்திருக்காங்க பல ஊர்கள்ல, இப்ப இந்த வருஷம் இங்க நடத்திருக்காங்க. அது வெளியூர் ஆண்டு இங்க நடத்துறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதனால அவருக்கும் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே அர்ப்பணிப்பா வேலை செய்யறவர்கள் இங்க நடத்துனதால இந்த பள்ளி எப்படி வளர்ச்சி. இந்த ஓவியங்கள்லாம் வந்திருக்காங்கன்னா நாங்க காசு கொடுத்து வரையில. இதுக்குன்னு அரவிந்தன் ஒரு சென்னையில் இருந்து வந்து இந்து ஒரு பாப்பா இவங்க எல்லாம் பள்ளியில வேலை செய்யறவங்க அவங்க வந்து தங்கி இருந்து 3 நாள் வீடு வரைஞ்சாங்க. அப்படி ஓவியங்கள் எல்லாமே வந்து எல்லாருடைய அன்பளிப்பு இதுதான் வளர்ந்துருக்கு. அதனால நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி நம்ம சொல்லணும். அப்படி சொல்லாததுக்கு எங்களுக்கு முந்தி தெரியும். பேராசிரியர் ஐயா விளையாடி இருக்கவங்க எல்லாரும் இவரு வந்து இங்க உண்ணாவிரதம் இந்த ஊருக்காரர் இப்போ காஞ்சிபுரம் இல்லையா, காஞ்சிபுரத்தில் இருக்காரு. இவர் பவன்ஜி வீட்டு ஆரம்பத்தில் இந்த போராட்டம் போது இருந்தாரு. இந்த கல்வியை போட்டு போராட்டங்கள்லாம் இருந்தாரு. ஒரு பிரச்சனையில எங்க வீடு இதெல்லாம் போலீஸ்காரங்க வந்து தாக்குதல் ரவுடிகள்லாம் வந்து அந்த போராட்டத்துல தாக்குதல் நடத்துனாங்க. அவங்க சாகு வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தவர். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே அங்கிருந்து வந்துட்டாரு. நாங்க எல்லாம் ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கணும். பள்ளிகள்லாம் உருவாவதற்கு தமிழ் மொழியில் என்ற பெயர் வைத்திருந்தார். அவங்க அப்பா தலைமையாற்றினார். தமிழ் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர். இப்போ உங்க குமரியில அந்த வள்ளுவர் சிலை இருக்குல்ல, அது வருஷம் வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கெல்லாம் இங்கதான் இருந்து அவங்க அப்பா எல்லாம் இருந்துதான் பொறுப்பா இதெல்லாம் நடத்துறவங்க. அப்படி உள்ள நல்ல நண்பர்கள்லாம் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு என்னன்னா எங்க பள்ளிய ஒரு ஓரத்தில் இருக்கிற பள்ளி இந்த இடத்துல நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து எங்க பள்ளியை பார்த்தது வந்து கடவுள் வந்து பார்த்தா கூட நான் சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன். நீங்க வந்து என்ன கடவுள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். அதுக்காக நமது தமிழக வந்து ஓரிரு வாழ்த்து அனைவருக்கும் திருவள்ளுவர் அறக்கட்டளையின் சார்பில் ஐயா குறிப்பிட்டது போல் நான் இந்த ஊருக்காரன். இதற்கு முன்னாடி யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. எனக்கு தெரியும். ஒரு அச்சனை வச்சிருக்கேன். அவ்வையர் சிவன் அவையும் அப்படித்தான். ஆனால் வேணும் எப்படி அப்படி தமிழ் நீதிக்காக போராடுவது நமது தேவை என்று எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நகரக்கல்வி மக்கள் மேம்பாட்டுக்குழு நகரக்கல்வி மேம்பாட்டுக்குழுவாக இருந்த அந்த நகரக்கல்வி மேம்பாட்டுக்குழு ஒரு கட்டத்தில் நகரக்கல்வி மக்கள் மேம்பாட்டுக்குழுவாக மாறியது. அது எந்த சூழ்நிலை என்பதை நான் அண்ணாமலை முகலில் பதிவு பண்ணுவோம். இங்கே ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஒரு அமைப்பு RSS மாநாடு, மண்டல மாநாடு அறிவித்தார்கள். அந்த மாநாட்டை தடை செய்யணும் அப்படின்ட்டு நம்முடைய தோழர்கள்லாம் பேசினாங்க. காவல் நிலையத்துல புகார் கொடுத்து தடை செய்ய சொல்லணும் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், நம்மளுடைய பொதுக்கூட்டங்களுக்கு காவல்துறை விசையளிப்பது கிடையாது. இது ஜனநாயக நேரம் சொல்லியிருக்கிறோம். இப்ப அவங்க இருக்கிற மாநாட்டை தடை செய்வது நம்ம கேட்கறது என்பது நான் வந்து அந்த ஜனநாயக மதத்தை ஆதரிப்பவர்கள் ஐயோ. அதனால இந்த சிக்கலை நான் தெரிந்தவர்களால் சரியாக இருக்கும். RSS லட்ச கருத்துக்களை அம்பலப்படுத்தும் வகையில் நாம் இந்திய மக்கள் இயக்கத்தை நடத்தினால் அவர்கள் இதற்கு நடக்காது சொல்லி அதற்கான ஒரு பரப்புரை இயக்கத்தை நாம் நடத்துகிறோம். எடுப்பது ஒரு முதலீடு கூறியால் 2 எழுந்து கூறியால் RSS அபாயம் என்று எழுதியால் தொடர்பு இருந்திருக்கு. எழுதிட்டு அவர்களுக்கு எத்தனை பற்றி சிரித்துக் கொண்டே நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அது அந்த மாநாடு
நகர்த்தவே என்கிற நிலையில் கொண்டு போய் சேர்த்தது. அவங்க காலையில வந்தாங்க, அந்த அறைகளுக்குள்ள நுழைஞ்சாங்க, பேசினாங்க, இருந்தாங்க. அப்படி இருக்கும் ஒரு சுதந்திரத்து கிடையாது, புனிதரிப்பு கிடையாது. அப்படி ஒரு மண்டல நிலையத்தின் அமைப்பும் நடக்க முடியாது. அவ்வளவு அமைப்புல கருத்து ஓடி போனாங்க. அப்படி நாம் எதிர்கொண்ட போதுதான் இப்படி நாம் கல்வி சிக்கலில் மட்டுமல்லாமல் பொது சிக்கலிலும் ஈடுபடும் மூலம் நம்முடைய அமைப்பை அரசியல் சார்ந்த அமைப்பாக மாற்ற வேண்டும் என்கிற நகர கல்வி மக்கள் மேம்பாட்டு குழு என்கிற கல்வியிலே பேரு மாற்றி வைத்தோம். அப்படி அதோடு தொடர்ந்த பேராசிரியர்கள் குறிப்பிட்ட அந்த தாக்குதல் இங்கே ஒரு கூட்டணி இருந்தது. பத்திரிகை இருக்கிற அதே நேரம் கூட்டணி பத்திரிகையாளர் அரசு என்ற ஒரு கூட்டணி இருந்தது. அப்படியே ஒரு கூட்டணி தான் பேராசிரியர்களை தாக்கி தாக்கியது. பேராசிரியர்களும் என்னுடைய ஆசிரியர்களெல்லாம் அப்படி தாக்கப்பட்டது. 10 நாள் நான் அந்த பாரதிதாசன் சிலை அருகே உணவு ஐயா குறிப்பிட்டது போல கூறியிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளும் பேசிவிட்டோம் என்று சொன்னது. இப்படி பல போராட்டங்கள் நடத்தியவர் இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பள்ளிக்கூடம் என்பது தமிழகத்திலிருந்து தாழ்த்தமிழ் பள்ளிகள் பல பள்ளிகள் படையில பல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. சில பள்ளிகள் தயாரி கொண்டிருக்கின்றன. இன்னுமே மகிழ்ச்சியான ஒரு பள்ளி சூழலை நாம் பார்க்கவில்லை என்றால் இந்த வீடுகளின் யோசனைகளை நடந்து கொண்டிருக்கின்ற தாய்க்கம் பகல்களை உட்பட மாணவர்களுக்கு அழைத்து ஒரு பள்ளிக்கூடம் இயங்குகிறது என்றால் வளமாக இயங்குவதே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு அரசு பள்ளி எப்படி நடைபெறணும் அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்த வேண்டும் என்பதை பேராசிரியர்கள் இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த பள்ளி தொடர்ந்து வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். நல்ல தனியாக வீட்டம் மாறுவதும் மூவத்தனையுடையது கற்க கசலர கற்றல் கற்றதி காலத்தினக கட்டணி திருமணம் கட்டணி திருமணி மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து சமூக மக்கள் பேராசிரியர் உட்பட தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் உட்பட 3 வார்த்தைகளை பேசி பெரியாரை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்ட ஐயாவர்கள் உட்பட எதிரியாக இருக்கிற சாதவர்கள் உட்பட மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் சொல்லி முறையில் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த பள்ளியில் முதன்முறையாக நான் வருகிறேன். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற வார்த்தை எல்லா இடத்திலும் பார்த்தேன். ஒரு ஆங்கில சொற்களை கூட இங்கே காண முடியவில்லை. ஐயா சொன்னது போல, பேராசிரியர் சொன்னது போல, ஆசிரியர்கள் குறைவான ஊதியத்தை வாங்கிக் கொண்டு அதிகமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உற்று நோக்கும் போது வெளியிலே அரசு பள்ளியில வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், இங்கே வேலை செய்கிற ஆசிரியர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், இங்கே கல்வி தரம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நினைத்து பார்க்கும் போது அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வேண்டிய நெஞ்சார்ந்த நன்றிய முறையில் நான் பார்க்கிறேன். அதே போல நான் தலைமுறை ஒவ்வொரு முறையும் சென்னைக்கு போனோம் என்றதான் போனோம். அதே மாதிரி இங்க நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட எனக்கு உண்மையிலே மனம் எதிர்களாக இருக்கிறது. ஐயா சொன்ன அத்தனை அமைப்புகளுக்குமே எல்லாமே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் இந்த பள்ளியை எப்படி தவறிவிட்டேன் என்பதை நான் முனமாற வருந்துகிறேன். அந்த அளவுக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தேன். அதே போல தாய்த்தமிழ் பள்ளிகள் 21 பள்ளிகள் இருந்தாலும் கூட இந்த பள்ளி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். இன்னும் இந்த பள்ளி நன்றாக வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி கொண்டிருக்கிறது. நான் காலம் கருதி என்னுடைய உரையை
இங்கே இருக்கிற மாணவர்கள், திருக்குறள் போட்டிக்காக வந்திருக்கிற மாணவர்கள் அனைவருமே இந்த ஆண்டு அரசாங்கம் கொடுக்கிற 15,000 ரூபாயை பெற வேண்டும், முதல்வர் கொடுக்கிற நற்சான்றிதழையும் கண்டிப்பாக பெற வேண்டும் என்று சொல்லி இந்த 25வது வந்து திருவள்ளுவர் சிலை ஒரு எழுச்சியாக கொண்டாடிய தமிழகம் திருக்குறளினுடைய மேன்மையை உலகம் பூராக பறைசாற்றிவிட்டது. அந்த வகையில் திருக்குறளுக்கு ஒரு எழுச்சி இருக்கிறது. எந்த காலத்திலே இந்த ஐயா அவர்கள் காஞ்சிபுரத்தில் வந்திருக்கிறார்கள், நானும் இருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கிற திருக்குறளை பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களிடம் அந்த குழந்தைகளை எல்லாம் கொடுத்தால் அவர்களுக்கு மெதுவாக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் திருக்குறளை சொல்லிக் கொடுத்து ஒரு வளமான வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை செய்வதற்கு திருக்குறள் ஒன்று போதும். அதை மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதும். அது எளிமையான முறையில் எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதை எல்லாம் பின்னாடி சொல்வதற்கு தயாராக இருக்கிறார் ஐயா அவர்கள். அந்த வகையில் இந்த பள்ளி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியும் போது நேர்மையாக அவர் சொன்னார், ஒரு கையும் கூட நான் கொடுத்ததே கிடையாது, எந்த சர்டிபிகேட்டும் கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி இத்தனை ஒழுங்காக ஒரு கணக்கு வழக்குகள் எல்லாம் நிர்வாகம் செய்து அதை செய்கின்ற அப்படிப்பட்ட மனிதர்களை கடவுளாகத்தான் நான் பார்க்கிறேன். வேற எப்பயும் ஒன்றும் பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த காலத்துல ஒரு வியாபார நோக்கோடு எல்லாமே நடக்குது. விளம்பரத்துக்காக நடக்கக்கூடிய அனைத்தையும் தாண்டி இந்த தாய் தமிழ் பள்ளி அனைத்து தூண்களாக விளங்குகின்ற ஐயா அவர்களுக்கும், அதே மாதிரி மக்கள் மருத்துவராக இருக்கிற மறைந்த சுந்தர ஐயாவுடைய நினைவாக இங்கே திருக்குறள் அறக்கட்டளை தொடங்கி அவர்கள் திருக்குறளை கையில் எடுத்துக்கொண்டு பள்ளி பள்ளியாக சென்று திருக்குறளை போட்டிகள் எல்லாம் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு நான் திருக்குறள் தெரிஞ்சுக்கிட்டுமே அந்த வகையில செய்து கொண்டிருக்கிற புகழ்ச்சி ஐயாவது அவருடைய உடல் இருக்கிற அவருடைய குழுவை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் இந்த பள்ளியினுடைய என்னிடத்தில் கொடுத்தால் கூட அடுத்த ஆண்டு இந்த பள்ளியில ஏறக்குறைய ஒரு 10-15 மாணவர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள தமிழ் துறைக்கு சென்று 1330 திருப்பூரை ஒப்புவித்து 15,000 ரூபாய் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் இன்னும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று சொல்லி நான் செய்கிறேன். நன்றி பேராசிரியர். அந்த வகையில நான் ஐயாவை நான் 9 நான் நோக்குகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் கைதை நண்பர் ராஜமாணிக்க அவர்கள் இந்த பள்ளியை காலகாலமாக எனக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறாரு என்பதுதான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில மீண்டும் அடுத்த முறை நம் ஆண்டு விழாக்களிலும் மற்ற விழாக்களிலே சந்திப்போம். இந்த மாதம் ஒரு முறை கூட இந்த பள்ளிக்கு விஜயம் செய்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். காஞ்சிபுரத்திலிருந்து ஐயா எங்களுடைய தலைவர் புலவர் கு. பரமானந்தம், நான் குரல் அமைதர் வந்திருக்கிறேன். இந்த பள்ளிக்கு, தாய் தமிழ் பள்ளிக்கு 10 நாளைக்கு ஒரு தான் நான் வரேன். மாதம் 3 நாள் வரேன். இந்த பிள்ளைங்களை நானும் காமராஜ் ஐயாவும் இணைந்து 1330 குழந்தையா நாங்கள் மனப்பாடமாக சொல்லிக் கொடுத்து தமிழ்நாடு அரசின் பரிசுகளை, விருதுகளை வாங்கி தருவேன். நன்றி, வணக்கம்.